வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு சனிக்கிழமை வந்துவிட்டது. மீண்டும் ஒரு முறை நான் வந்து விட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஜாலியாக கேளுங்க. அடுத்த ஒரு 20 நிமிஷம் ஜாலியாக நான் பேச, நீங்கள் கேட்க ஒரே குஷி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். என்னடா இது சனிக்கிழமை ஆயிடுச்சு, எப்பயும் போல் கண்டென்ட் போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு நான் இப்போது ரெக்கார்ட் பண்ணுற ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் என்ன போடுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. அப்புறம் டக்குன்னு உட்காந்து ஏதாவது ஒன்று யோசிச்சுருக்கப்போ டக்குன்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. டக்குன்னு டிலே பண்ணாமல் ஒரு எபிசோடு, ஒரு குட்டியாக ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு எபிசோடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன். ஸோ இன்றைக்கி எபிசோடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 குட்டி டிஸ்கஷன்ஸோடு போயிடலாம். 2 எப்படி சொல்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, சும்மா வார்த்தை கரெக்டாக இப்போ யோசிச்சு வச்சுருந்தேங்க, கரெக்டாக யோசிச்சு வச்சுருந்தேன், மறந்து போச்சு. சும்மா ஊர் நிலவரங்களா, ஏதோ ஒரு நல்ல வார்த்தைங்க, அது ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் தான் நடுவில், ஞாபகம் வந்தேன்னே சொல்கிறேன். சும்மா ஒரு 2 விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு, கண்டெம்பரரியாக நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு விஷயம், அப்புறம் ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒடிசை நேற்று ரிலீஸ் ஆச்சு. அதை நான் அதை பற்றி எனக்கு பேசியே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. நான் போகும் படித்ததில்லை, பட் கிறிஸ்டோஃபர் நோலனோட பெரிய ஃபேனுன்னு சொல்கிற அளவுக்கு நான் அவர் படங்களும் பார்த்ததில்லை. பட் ஸ்டில் எனக்கு ஒடிசை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓப்பன்ஹைமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஒடிசையுமே ஒரு பயங்கரமான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு போய் பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு படம். அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொன்று பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நம்ம கவர்மெண்ட் இப்போ மறுபடியும் சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க. இந்த டைம் வந்து எல்லாம் ஆன்லைனில் நடக்க போகுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக அந்த சென்சஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. பட் அவங்களுக்கு நீங்கள் அலைச்சல் தர வேணான்னு நினச்சிங்கன்னா, நம்ம சென்சஸ்க்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போனீங்கன்னா வந்து ரொம்ப ஹார்ட்லி டேக்ஸ் 10 minutes ஃபார் யூ டு ஃபில். அது நாளைக்கு சண்டே தான். நீங்கள் கேட்குறவங்க யாராக இருந்தாலும் வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லி, இல்லை நீங்களே இவ்வளோ எடுத்து அப்பா அம்மாட்ட கேட்டு பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இது ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஒரு சிட்டிசனாக நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு மேலே இருக்கவங்க நம்மளால் கேள்வி கேட்க முடியும். ஸோ அந்த கடமையை நீங்கள் ஆற்றிடுங்க. ஸோ இப்போ நான் ஆற்றினதுக்கப்புறம் லெட்ஸ் கெட் பேக் டு yet another episode of It's Just Another Podcast with me, R. Ritesh. ஸோ எஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, எடுத்துனே சொல்லிட்டேன் என்னங்க இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது, அப்படி பில்டப் கொடுப்போம். ஸோ அந்த டாபிக் பார்க்க முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்படியே பேசுவோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆக்டரை பிடிக்கும், இல்லை ஒரு செலிப்ரிட்டி, ஒரு கிரிக்கெட்டர், ஒரு சிங்கர்ஸ் இந்த கேஸில் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க, பட் நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த செலிப்ரிட்டிஸ்னால் நான் வந்து நம்ம பேச போகிற ஆஸ்பெக்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ஒருத்தரோட ஃபேனாக இருப்போம். இப்போது நான் ரஜினி ஃபேன், அதேமாதிரி ஒரு விஜய் ஃபேன் இருக்கலாம், ஒரு அஜித் ஃபேன் இருக்கலாம், ஒரு கமல் ஃபேன் இருக்கலாம், ஒரு ராமராஜன் ஃபேன் இருக்கலாம், ஒரு கதிர் ஃபேன் இருக்கலாம். கதிரா? ஆமாங்க, இந்த பிகில் படத்தில் விஜய் கூட வர கதிர், அவர் ஹீரோ தானே, ஏதோ சும்மா சொன்னேன். பட் இது எல்லாருமே யாராவது ஒருத்தருக்கு ஃபேனாக இருப்பீங்க. எல்லாருமே யாராவது ஒருத்தருக்கு ஃபேனாக இருக்கீங்கன்னு சொல்லல, ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் யாராவது ஒருத்தருக்கு ஃபேனாக இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு ஏன் ஃபேனாக இருக்கும்? அவங்களோட படங்கள் ஃபர்ஸ்ட் ரீசன். ஸ்போர்ட்ஸ்மேன்னா அவங்களோட ஸ்போர்ட்ஸ், இன்னொன்று அவங்களோட பர்சனாலிட்டி. அவங்க பர்சனாலிட்டினால நம்ம அவங்களுக்கு ஃபேனாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறோம்ல. ஆனால் அவங்க பர்சனாலிட்டி நமக்கு எப்படி தெரியும்? நம்ம போய் நான் அவங்க கூட டெய்லி வீட்டில் இருக்கோமா, இல்லை ரெகுலராக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோமா, இல்லை ஏதாவது ஒரு பேசிஸில் டெய்லி மீட் பண்ணுறோமா? கிடையாது. ஆனால் நமக்கு அவரோட பர்த்டே எப்போ, அவருக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன ஃபுட்டு பிடிக்கும், அவரோட ஃபஸ்ட்டு படம் என்ன, அவரோட லாஸ்ட்டு படம் என்ன, அவரோட படம் எதெல்லாம் ஹிட் ஆச்சு, எதெல்லாம் ஃப்ளாப் ஆச்சு, அவரோட படம் ஹிட்டான நம்ம சந்தோஷப்படுறோம், ஃப்ளாப்பான ஆச்சா என்னடா என் மென்டல் பீஸே அப்படி நாசப்படுத்திட்டீங்களேடா அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம ஒரு ஆக்டருக்காக பண்ணுறோம். ஆனால் அவருக்கு நீங்கள் யாருன்னு தெரியுமா? இல்லை உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றதான் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது எதனால்? சிம்பிள். நீங்கள் அவரை பார்க்குறீங்க, நீங்கள் அவரை டெய்லி அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் அவங்களுக்கு உங்களோட எக்ஸிஸ்டன்ஸே தெரியாது. இந்த ஆஸ்பெக்ட், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைக்காலஜி டேர்ம். ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் தான் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப். இதை இன்னும் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணும்னு வைங்களேன், நமக்கு ஒரு பர்சன் கூட்டம் அவ்வளோ பர்சனலான ஒரு கனெக்ட் இருக்கும்.
ஆனால் அந்த பர்சனுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் கூட தெரியாது. இதுதான் வந்து பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப். இதுதான் இப்போ ஒன் சைட் லவ்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே ஒன் சைட் லவ் வந்து நம்ம ஒரு பர்சனை பார்த்து ஒரு வகையில் நம்ம அட்ராக்ட் ஆகி நம்ம அந்த பர்சனை டெய்லி மீட் பண்ணுறோம். ஆக்சுவலி மீட் பண்ணுறோம், பஸ்ஸுலேயோ, ஸ்கூல்லையோ, டியூஷன்லேயோ, இல்லை டான்ஸ் கிளாஸ்லேயோ, மியூசிக் கிளாஸ்லேயோ, கிரிக்கெட் கிளாஸ்லேயோ, ஏதோ ஒரு கிளாஸில் மீட் பண்ணுறோம். ஆனால் இதே நம்ம செலிப்ரிட்டிஸ் கூட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது தெரியுங்களா? அது நம்ம யாரையுமே அவங்க யாரையுமே நம்ம மீட் பண்ணுறதில்ல, பார்த்ததில்ல, பேசுறதில்ல, ஒரு கான்வர்சேஷன் கூட நம்ம இருந்ததில்லை. ஆனாலும் நம்ம அவ்வளோ க்ளோஸாக நம்ம அவங்க கூட ஃபீல் ஆகிறோம். அதுக்கு காரணம் என்ன? இந்த பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த கான்செப்ட் ஒன்றும் வந்து பயங்கர புது கான்செப்ட்லாம் கிடையாது. காலகாலமாக நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். அதாவது நான் அதாவது இந்த கான்செப்ட் எக்ஸிஸ்டன்ஸை சொல்ல, இந்த கான்செப்ட் டேர்ம் பண்ணி அதை லேபிள் பண்ணுற பழக்கமே ரொம்ப நாளாக நம்ம ஊரில் இருக்கிறது. 1956 எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டிவி ப்ரெசென்டர்ஸ் இருந்தாங்க, டொனால்ட் ஹார்டன் அண்ட் ரிச்சர்ட் வோல்னு சொல்லிட்டு. அவங்க வந்து டிவி ப்ரெசென்டர்ஸாக இருக்கிற டைமில் அவங்க டிவி ஷோ பார்க்குற எல்லாரும் வீட்லேயுமே அவங்க 2 பேர்த்தையும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் கருதிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட் இருந்துச்சு ஒரு ப்ரெசென்டர்ஸுக்கும் அதை பார்க்குற அந்த ஷோ வியூவர்ஸுக்கும். இதை சொல்லும் போது எனக்கு என்னோடய சைல்டு ஒரு நினைவு ஞாபகம் வருது. நீங்களும் எல்லாம் ஒரு கூடன்னு விஜய் டிவியில் ஒரு ஷோ போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சூர்யா அதை ப்ரெசென்ட் பண்ண வந்திருப்பார். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் டெய்லி அந்த ஷோ பார்ப்போம். ஸோ இப்படி டெய்லி ஒரு 2 மாதம் அந்த ஷோ போச்சுன்னு நினைக்கிறேங்க. இந்த 2 மாதம் டெய்லி சூர்யாவை பார்த்து திடீர்னு அந்த ஷோ முடிய போகுதுன்றப்போ எனக்கு ஏதோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு சொந்தக்காரருக்கு கிளம்புற மாதிரி ஒரு ஃபீல், உண்மையானமே ஆனஸ்டாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்களும் இல்லாமல் கூடி முடிகிறப்போ. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ இதை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்திருக்கு. அதாவது முதல்ல நம்ம ஹீரோவை எங்கே பார்ப்போம்? ஒரு படத்தில் பார்ப்போம், ஒரு இன்டர்வியூவில் பார்ப்போம், இல்லைன்னா ஒரு ஆடியோ லான்ச் டிவியில் போடுறப்போ பார்ப்போம். ரொம்ப ரேரிட்டி ஆஃப் த ரேரஸ்ட் கேஸில் நம்ம ஊருக்கு என்றைக்கோ அவர் வந்திருக்காரு, அந்த ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணுறோன்னா அங்கே ஒரு கூட்டமாக சேர்ந்து அவங்கள பார்ப்போம். இது அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் இன்ஸ்டாகிராம், யூடியூப், பாட்காஸ்ட்டில், ரீல்ஸில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், ஃபேன் எடிட்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க முக்கால்வாசி ஃபேண்டம்ஸ் வந்து அவங்களோட ஃபேனிசத்தை உயர்த்திக்கிற காரணம் இந்த ஃபேன் எடிட்ஸு தான். ப்ளஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு vlog. இப்போ விஜய் வந்து முதல்ல விஜய் டிவியில் விஜய் டிவின்னு எல்லோரும் விஜய் டிவியை வச்சுருந்த காலம் போய் இப்போ வேணாம் விடுங்க, எதுக்கு பேசிட்டு. ஸோ விஜய் டிவியை வச்சுருந்தாருன்றது போய் இப்போது மறுபடியும் அதே பேச வரும் பாருங்கள். நோ ரித்தீஷ், நோ, இஸ் சிஎம் ஆஃப் அவர் கண்ட்ரி, நோ ஸ்டேட். வாட் ஆம் ஐ பிளாபரிங்? ஐ எம் வெரி சாரி. ஸோ கம்மிங் பேக் டு அவர் பாட்காஸ்ட். ஸோ விஜய் டிவியில் ஒரு இது கொடுத்துருப்பாருங்க. அவர் டெய்லி என்ன பண்ணுவார்? அவர் வந்து ஒரு நாள் கூட அவரால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் அவங்க வீட்டில் ஒரு நாள் நான்வெஜ் செய்ய மாட்டாங்கன்றனால அவர் போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான்வெஜ் சாப்பிட்டு வரான். அப்புறம் அவரே தோசைலாம் சுடுவார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம அந்த இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இருந்தாலும் நமக்கு ரொம்ப தெரிஞ்சால்ப்பா அப்படின்னு நம்ம ஒரு இதை டெவலப் பண்ணிக்கிறோம். நம்ம பிரெயினே அதை டெவலப் பண்ணுது. இது எதனால் ஆகுது அப்படி? நம்ம அவரோட வாய்ஸை ரிப்பீட்டடாக கேட்குறோம், அவரோட விஷுவல், அவரோட ப்ரெசன்ஸை ரிப்பீட்டடாக பார்க்குறோம், அவரோட ஐடியாலஜிஸ் நம்ம மண்டைக்குள்ளே ஏறுது. இந்த மாதிரி பல விஷயங்கள்னால அப்படி ஒரு க்ளோஸான ஒரு பாண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி அவரோட பர்சனாலிட்டி, அவர் பப்ளிக் இமேஜ்னு ஒன்று பில்ட் ஆகுதுல்ல, அது நம்ம தான் பில்ட் பண்ணுறோம். அந்த இன்டர்வியூவாக இருக்கோ, ஒரு விலாகோ, இல்லை அவங்களோட படமோ, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த ஒரு பர்சனாலிட்டி பில்ட் பண்ணுறோம். அந்த பர்சனாலிட்டி பில்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே இந்த பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஒருத்தர் இன்டர்வியூ பார்த்துச்சா என்ன மனுஷன்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ்னால தான். இப்போ பிஆர் பாரு எவ்வளோ ஹம்பிளாக பிரதீப் இருக்காரு அப்படின்னு நம்ம இன்டர்வியூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்ல. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப். ஆனால் அதுதான் அவங்க பர்சனாலிட்டி கிடையாது. இருக்கலாம். இங்கே நிறைய பேர் மீடியாவில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கலாம். நம்ம அண்ணன் விமல் மாதிரி அவர் இன்டர்வியூலாம் தக் லைஃபாக இருக்குங்க. யாராவது டைம் இருந்தால் நான் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் மாதிரி. ஸோ அப்படி கம்மிங் பேக் டு அவர் டாபிக். இப்போது நிறைய பேர் வந்து கேமரா முன்னாடி ரியலாக இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் தே ஹாவ் அ கேமரா பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டி தான் அவரோட உண்மையான பர்சனாலிட்டின்னு நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம போய் அவர் முன்னாடினா யாருப்பா தம்பி நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் யோசித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னு வைங்களேன்,
அவங்களோட பர்சனாலிட்டி மொத்தமாக நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு ஜன்னலை மட்டும் பார்த்து என்ன வீடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம அவங்க பர்சனாலிட்டியை பார்க்குறது. இதை ஆஃப் ஸ்க்ரீன் இல்லாமல் ஆன் ஸ்க்ரீனில் தான் காலகாலமாக நம்ம ஊரில் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க பயங்கரமாக. இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கோங்களேன், அவர்லாம் வந்து படத்தில் வந்தால் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு மோட்டிவேஷ்னல் சாங், ஒரு இன்ட்ரோ சாங், அதை கேட்டு நம்ம ஆளுங்க மோட்டிவேட் ஆவாங்க. அப்புறம் அவங்க ஏழைகளுக்கு அவர் உதவி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கெட்டவங்களை அடித்து நவுத்துறதா இருக்கட்டும், இல்லை இது பேரண்ட்ஸை மதிக்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே போட்டு அவரை க்ளோரிஃபை பண்ணி அவர் ஆன் ஸ்க்ரீனில் நல்லவனா. தான் எனக்கு தெரிஞ்ச ஐ ஹவ் நெவர் சீன் எம்ஜிஆர் ஸ்மோக். ஐ திங்க் ட்ரிங்க் ஏதோ ஒரு படத்தில் 2 படத்தில் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். எஸ் நெவர் ஸ்மோக்ட் ஆன் ஸ்க்ரீன் ஐ கெஸ். அட்லீஸ்ட் ஆஃப்டர் வாட் எம்ஜிஆர் பிகேம் எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆர்னு இப்போ மக்கள் மனசில் ஞாபகம் இருக்க ஒரு எம்ஜிஆர் ஆனதுக்கப்புறம் அவர் எதுவுமே பண்ணல. ஹீ கேட்டர் டு த இமேஜ். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுது, ஆன் ஸ்க்ரீனில் எம்ஜிஆர் ப்ளே பண்ண கேரக்டர்ஸோட ஒரு இன்னொரு உருவம் தான், இன்னொரு உருவம் கூட இல்லை, அதுதான் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பிம்பம் பில்ட் ஆகி அவர் சிஎம் ஆகி மக்கள் மனசில் அப்படியே ஒரு நீங்காக எடுத்து பிடிச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் பேச என்ன, நம்ம பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ எம்ஜிஆர் மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்களுமே வந்து அப்படி தான் ஆயிருக்காரு. ஸோ ஒரு பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ன்றது என்னப்பா நம்ம சின்னது நினச்சோம்னா இது என்னது இப்படி ஒரு ஸ்டேட்டோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்றது நான் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ண தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு ஃபேனட்டிக் பிஹேவியரோட பேஸே வந்து இந்த பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்றது வந்து ஃபேனட்டிக் பிஹேவியர்னா பேசிக்காக என்னன்ற அதை கொஞ்சம் டிஃபைன் பண்ணிடுறேங்க. ஃபேனட்டிக் பிஹேவியர்னால் நீங்கள் ஒருத்தருக்கு ஃபேனாக, இப்போது எப்படி சொல்கிறது, ஒருத்தரோட படம் பார்த்து நீங்கள் அவரோட ஃபேன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே கத்துறது, அவர் வீட்டு முன்னாடி இப்போது அவர் இருக்க ஊருக்கு போனீங்கன்னா அவர் வீட்டு முன்னாடி பேர் வெளியே வருவார், நிற்கிறது, பால் அபிஷேகம் பண்ணுறது, பட்டாசு வெடிக்கிறது, அவர் பர்த்டே அன்னதானம் போடுறது, இது எல்லாமே ஃபேனட்டிக் பிஹேவியர்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் தான் ப்ரிடாமினென்ட்லி இருக்குது. அண்ட் ஃபேனட்டிக் அப்படின்னே நீங்கள் வந்து ஃபேனட்டிக்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்குது. அது வந்து டாக்குமெண்ட்ரிஸுக்குனே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் ஃபேனட்டிக்ஸ்ன்னு போய் கூகுளில் போட்டாலே அது என்ன பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட்ரி இட் இஸ் அ வெரி, இப்போ நான் பேசுகிற டாப்பிக்கோட ரொம்ப ரிலவெண்ட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு ஸ்டேட்டோட தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்றப்போ எனக்கு பயங்கர வியப்பாக இருந்துச்சு. அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ இது எப்போவுமே கெட்டதாக தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு ஹீரோ வந்து இதில் ஜெயிக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு படத்தில் ஜெயிக்கிறாருன்னு வைங்களேன், நம்ம அவரை பற்றி இன்ஸ்பயர் ஆகிறோம், அவர்கிட்ட இருந்து ஒரு ஓகே இப்போது எக்ஸாம்பிள் என்னங்க, ஒரு பெரிய ஹீரோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி ஏதாவது ஒரு படம் இருக்கா? நானும் யோசிச்சு பார்க்குறேன். கமான், ஏதாவது ஒரு படம் அழகிய தமிழ் நம்ம இல்லை விஜய் ஓடினப்போ இல்லை வேணாம், விவேகம் படத்தில் அஜித் பல்கேரியா ஃபாஸ்ட் ஏறினப்போ அதுவும் இல்லை. சரி, நம்ம தலைவர் ஒரே பாட்டில் பால் கம்பெனியோட அம்பானி, இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனால் உண்மையானுமே நிறைய பேர் வந்து அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறவங்க இருக்காங்க. இன்ஸ்பிரேஷன், பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷன் நான் சொல்கிறேன். அதுலேருந்து ஹார்ட் ஒர்க்கை கற்றுக்கலாம், அது அவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், சர்க்கார் படத்தை பார்த்து இந்தியா வல்லரசு ஆயிடுச்சுரா அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்தவன் நான். அந்த மாதிரி இருந்தவங்க நானே ஒரு காலத்தில். ஸோ இல்லை, இன்னும் பாசிட்டிவாக சொல்லணுன்னா கமல்ஹாசன், அவருக்கு சினிமா மேல் இருக்க ஒரு ஈர்ப்பு, அவருக்கு சினிமா மேல் இருக்க அந்த ஒரு லவ்வை பார்த்து நிறைய பேர் சினிமா வந்தவங்க இருக்காங்க. மணிரத்னம்க்கு சினிமா மேல் இருக்க லவ்வை பார்த்து நிறைய பேர் சினிமா வந்தவங்க இருக்காங்க. பாலச்சந்திர அவர்களோட படத்தை பார்த்து ரைட்டிங் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தி சைட்ஸ் ஆஃப் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். அதுவே வந்து ப்ராப்ளம்ஸை நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிங்கன்னா, இப்போ உங்கள் ஒரு ஃபேவரட் ஆக்டரை பற்றி ஒருத்தர் தப்பாக சொன்னார்னா அது அவரோட ஒப்பீனியன் விடுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி ஒருத்தர் ஒப்பீனியன் சொன்னாலே அது அவரோட ஒப்பீனியன் விடுறது கிடையாது. பட் இன்னும் நம்ம கான்டெக்ட்ல நம்ம பேசுகிறனால இப்போ ஒரு ஆக்டரை பற்றி ஒருத்தர் தப்பாக சொன்னார்னா யூ டோன்ட் see it in a critical lens. You start defending them like a person who you own. லைக் எங்கள் அண்ணன்டா, எங்கள் தளபதிடா, எங்கள் தலடா, எங்கள் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு அவருக்காக நம்ம சண்டை போடுறது. அவங்க பர்சனலை பற்றி பேசுகிற ஆளோட பர்சனல்கிட்ட அவங்க வந்து ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி மேலே கூட வைக்கிற கிரிட்டிசிஷனை நீங்கள் அவரோட பர்சனல் லைஃப் மேலே வைக்க ஆரம்பிக்கிறீங்க. அவரோட ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு செலிபிரிட்டிக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா என்னடா இது அப்படின்னு நீங்கள் உட்காந்து சோக ரீல்ஸாக போடுறது, ஃபேன் எடிட் போடுறது. ஃபேன் எடிட் ஜாப் மாதிரி ஹைப்புக்கு போட்டால் பரவாயில்ல, பிரேக்கப் ஆனால் அதுக்கு ஒரு ஃபேன் எடிட் நாங்கடா நீங்கள் அப்படின்ற மாதிரி போடுறது. ஸோ இந்த அட்மிரேஷன் ஒரு கட்டத்தில் அட்டாச்மெண்ட் தாண்டி அப்சஷன் ஆயிடுது.
இது சினிமாவோட தப்பா கிடையாது, இது நம்மளோட சைக்காலஜி. நம்ம வந்து ஒரு சினிமா வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகுறதுக்காக உருவாக்கப்படுறது தான். அது நீங்கள் இப்படி பண்ணுறப்போ சக்ஸஸ் ஆயிடுது. ஆனால் அந்த கனெக்ஷன் வந்து ரியாலிட்டியை ரீப்ளேஸ் பண்ணுறப்ப தான் அதோட ரியல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஆக்டரை ஃபாலோ பண்ணுறோம், அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரிஞ்சுக்கிறோன்றது வேறு. ஆனால் நம்ம உண்மையுமே அவரை பற்றி தெரியாது. கேமரா ஆஃப் பண்ணால் இருந்தாலும் யாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு இன்டர்வியூ, ஒரு டாக்குமெண்ட்ரியோ, இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஜன்னல் தான், வீடு கிடையாது. அதை மட்டும் நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஸோ கன்க்ளூஷனாக என்னென்ன சொல்ல வரேன்னா, பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ன்றது தப்பு கிடையாது. அது வந்து நம்ம ஒரு மனசோட ஒரு எமோஷ்னல் நேச்சர். இப்போது ஸ்டோரிஸ் கேட்டால் அந்த கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது, ஹீரோஸ் அட்மைஸ் பண்ணுறது, அது எல்லாமே நார்மல் தான். அட்மிரேஷன் வரைக்கும் இருந்தால் சரி. ஆனால் அட்டாச்மெண்ட் ஆகி ரியாலிட்டியை நம்ம ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தா அதுதான் டேஞ்சர். என்றைக்குமே அட்மிரேஷன் அப்சஷனாக ஆகாமல் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தூசியை நான் இந்த எபிசோடில் போட்டுட்டு, சினிமா வந்து நமக்கு ஹீரோஸ் கொடுக்கும், ட்ரீம்ஸ் கொடுக்கும், ஹோப் கொடுக்கும், இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். ஆனால் நம்மளுக்கு லைஃபு நம்ம தான் கொடுத்துக்கிறோம். அதனால் ஒரு ஹீரோக்காக சண்டை போட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாரும் போய் அவங்க வாழ்க்கையில் படிக்கிற வேலையை பார்த்துக்குங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு தேவர் மகன் கமல் மாதிரி பேசி இன்று நான் விடை பெற்றுக்கொள்வது உங்கள் ரித்தீஷ் அப்படின்னு சொன்னேன்னா, என்னடா பயங்கர சீரியஸாக பேசிட்டு போகிறானே நீங்கள் நினச்சிக்காதீங்க. பட் ரொம்ப கண்டெம்ப்ரரியாக, எனக்கு ரொம்ப கண்டெம்ப்ரரியாக அந்த டாபிக் பட்டனால எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அதனால் இந்த ஒரு கருத்தூசியுடன் இன்று நான் விடைபெற்றுக்கொண்டு அடுத்த வாரம் வேறொரு எபிசோடுடன் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஷ் from It's Just Another Podcast. டாடா, பாய் பாய்.